ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுலில் அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க, காய்ச்சின பால். இதில் நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே இது தெரிஞ்சிடும், அப்படியே தயிர் மாதிரி ஆகிடும். இது ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிளெண்டரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் பட்டர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 முட்டை ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க. இது 2வது முட்டை. அதுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர்னாலும் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கிறேன், அதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த பனானா வேணால் எடுத்துக்கலாம். நான் நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன், பாதி பழமாக. பாதியிலேருந்து ஒரு 3/4 பழம் எடுத்திருக்கேன். பழம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இது நல்லா பெருசாக இருக்கும் இல்லையா, அதனால நான் ஒரு 3/4 பழம் எடுத்திருக்கேன், நல்லா பழுத்தது. நீங்கள் நார்மல் வாழைப்பழம் இருந்தால் ஒன்று கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்டும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பிளெண்ட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளார இன்னொரு பவுலில் பார்த்திங்கன்னா நம்ம கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவே சிலிச்சு எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம், நல்லா நைஸாக. அப்போ தான் இந்த மேலே பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இருக்கலாம், அதெல்லாம் வராமல் நல்லா கேக் நல்ல டெக்ஸ்சரில் வரும். அதுக்காக தான் நம்ம எப்போவுமே இதை ஜலிச்சு போடுறது. இது நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பிளெண்ட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்படி லைட்டாக சாஃப்டாக. எந்த பக்கம் நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த சைடாகவே தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா கட்டிகள் வந்துடும். ஸோ அதனால் ஒரே சைடாக மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கும். அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திக்காக இப்போ ஏற்கனவே நம்ம ஃபஸ்ட்டு இதில் நம்ம ஸ்டெப் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பாலில் வினிகர் சேர்த்து, அந்த பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்த்தா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்க சேர்க்க உங்களுக்கு மாவு இலகி வரும். ஸோ அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது 2வது தடவை போட்டு நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது எல்லா பாலும் எனக்கு கரெக்டாக தேவைப்பட்டுச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி கேக்குக்கு. இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நான் இதுக்கு மேலே டாப்பிங் பண்ணுறதுக்காக டார்க் சாக்லேட்டை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்ன பீசஸாக. நீங்கள் துருவி கூட போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு சாக்கோ சிப்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அந்த நட்ஸோ இல்லை எது வேணாலும் நீங்கள் டாப்பிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி டார்க் சாக்லேட் யூஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேட்டர், அது உள்ளே போட்டு சும்மா லைட்டாக ஒரே ஒரு 2-3 தடவை மிக்ஸ் பண்ணால் போதும். இதை நம்ம கடிக்கும் போது நடுவில் வரும், ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கேக் பேனில் பார்த்திங்கன்னா இது நம்ம ப்ரெட் பேனு. ஸோ அதில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் ரவுண்டு இதில் கூட செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி இதில் பண்ணுறேன். இதில் பேட்டரை உள்ளே சேர்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு பட்டர் தடவிட்டு நீங்கள் பட்டர் ஷீட்டு உள்ளே போனாலும் போட்டுட்டு வைக்கலாம். நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க போகிறேன். எல்லாத்தையும் மாவெல்லாம் இது உள்ளே சேர்த்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி மாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு டேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருந்த கொஞ்சம் சாக்லேட்டை நான் மேலே போட்டுக்கிறேன் டாப்பிங்காக. இது பேக் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் உள்ளே உப்பு கொட்டி ஸ்டாண்டு வச்சு நான் மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். ஸோ அது நல்லா ப்ரீ ஹீட் ஆகிடுச்சு. எப்போவுமே கேக் பண்ணுறப்ப ப்ரீ ஹீட் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் கேக் நல்லா வரும். ஸோ நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம கேக் டின் எடுத்து உள்ளே வச்சிடலாம். உள்ளே வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு எனக்கு ரெடி ஆகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா கேக் ரொம்ப நல்லா மேலே உப்பி வந்திருக்கு. இது நம்ம வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு நைஃபை விட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், அப்போ தான் இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை கம்ப்ளீட்டாக கூல் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம சர்வ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வெளில ஆற வச்சிடலாம்.
இதுக்கு மேலே வந்து அது காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு டவல் போட்டு மூடி வச்சுருங்க. இது கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் வந்து இதை மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கவுத்திங்க அப்படின்னா அழகாக வந்துடும். உங்களுக்கு வரல அப்படின்னா சைடில் கத்தி விட்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கவுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், ரொம்ப சூப்பராக, பார்க்கவே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது, ரொம்ப வாசனையாகவும் இருக்குது. கட் பண்ண ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நடுவில் இந்த சாக்லேட் போட்டோம் இல்லையா பீசஸ்ஸு, அது வந்து நடுவில் மெல்ட் ஆகி அழகாக பேக் ஆகிருக்கு. ஸோ இது சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு கேக்கு அண்ட் டேஸ்டியான கேக்கு. பனானா அண்ட் நம்ம வந்து எல்லாமே இதில் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸாக சேர்த்துருக்கோம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ரொம்ப சாஃப்டான பனானா சாக்லேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் பாய்.